டெல்டா மாவட்டங்களில் இரவெல்லாம் மழை நீடித்ததாக எமது செய்தியாளர் ராஜ்குமார் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், நீங்க தொடரலாம். வணக்கம். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள டிட்வா புயல் இலங்கையிலிருந்து நகர்ந்து காவிரி டெல்டா மாவட்ட கடல் பகுதியை வந்தடைந்துள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இரவு முழுவதும், காலையில் இருந்து இரவு முழுவதும் கனமழையானது கொட்டி தீர்த்தது. அந்த வகையில மயிலாடுதுறை மாவட்டத்துல நேற்று காலையில் இருந்து மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, செம்னார்கோவில், மணல்மேடு, சீர்காழி, கொள்ளிடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு 8 மணி வரை விடாது மழை பெய்தது. மாவட்டத்துல நேற்று காலை 8:30 மணியிலிருந்து இன்று காலை 6:30 மணி நிலவரப்படி சராசரியாக 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. அதிகபட்சமாக செம்னார் கோயில் பகுதியில் 17 சென்டிமீட்டர் மழையும், மயிலாடுதுறையில 14 சென்டிமீட்டர் மழையும், மணல்மேட்டில் 9 சென்டிமீட்டரும், தரங்கம்பாடியில 7 சென்டிமீட்டரும், சீர்காழியில 13 சென்டிமீட்டர், கொள்ளிடத்துல 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. நேற்று இரவு 8 மணிக்கு மேல் தொடர்ந்து மழை இல்லாத நிலையில நள்ளிரவில் காற்றுடன் கூடிய மிதமான மழை விட்டு விட்டு பெய்து வந்தது. தற்போது பரவலாக மயிலாடுதுறை மாவட்டத்துல மழை இல்லை. கடல் சீற்றமாக உள்ளது. கோடியக்கரை பகுதியில், அதாவது நாகப்பட்டினம் கோடியக்கரை பகுதியில் 2 நாட்கள்ல 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. இதே போல் திருவாரூர், நாகை, தஞ்சாவூர் பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. நன்றி ராஜ்குமார், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.